गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரயே நம. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி 2010 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஷரத்ருத்து துலா மாதம் ஐப்பசி மாதம். துலா மாதத்தில் கிருஷ்ணபக்ஷம் த்விதீய திதி அபபரணி பரணி நட்சத்திரம். சித்தயோகம் அமிர்தயோகம் இப்படி வசத்தியான நாள். இன்றைக்கி திருப்பி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் இன்றைக்கி அத்தியாயம் பண்ண போகிறோம். 3வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2 வாரமாக நவராத்திரியை உத்தேசித்து அத்தியனம் பண்ணாமல் இருந்தோம். இந்த வாரம் எந்த இடத்துல விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிப்போம். அதாவது 10வது அத்தியாயத்தில் ஆரம்பிப்போம். 10வது ஆரம்பத்தினுடைய சுருக்கத்தை சொன்னால் ஸ்ரீதரர் தன்னுடைய வியாக்கியானத்தில்
अथ श्रीमद्भागवते तृतीयस्कन्धे दशमोऽध्यायः। दशमे कालसम्प्रश्नं प्रतिवक्तुं तदुद्भवः प्राकृतादिविभागेन सर्गस्तु दशधोच्यते। सर्गस्तु दशधा उच्यते. 10 விதமான சிருஷ்டியை பண்ணாருங்கிறதாக இந்த அத்தியாயத்தில் விவரித்து சொல்ல போகிறாள். 3வது ஸ்கந்தத்தினுடைய 9வது அத்தியாயத்தில் பிரம்மஸ்துதி, சுவாமியினுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய நாபி கமலத்திலேருந்து சிருஷ்டியான பிரம்மா தான் எங்கேருந்து வந்தோன்னு தெரியாமல் பின்பு சுவாமியை பார்த்துவிட்டு 100 வருஷம் தபஸ் பண்ணாள். பின்ன சுவாமியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாள். அதான் பிரம்மஸ்துதி. அதை 9வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அப்பொழுது சுவாமி அதை ஆனந்திச்சு, உனக்கு நல்ல க்ஷேமத்தை உண்டாகும், இந்த ஸ்தோத்திரங்களெல்லாம் யார் சொல்கிறாளோ அவளுக்கும் க்ஷேமம் உண்டாகுங்கிறதாக அனுகிரகம் பண்ணிவிட்டு அந்தர்தானமானாருங்கிறதாக அந்த அத்தியாயம் முடிஞ்சுது. 9வது அத்தியாயம் முடிஞ்சுது. அதில் கடைசியாக மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொன்னாள், தஸ்மாயேவம் ஜகத் ஸ்ரஷ்டே பிரதான புருஷேஸ்வரः வியஜ்யேதம் ஸ்வேன ரூபேண கஞ்சனாபஸ்திரோததே. மைத்ரேயர் சொன்னார் விதுரரை பார்த்து, அப்பா, பகவான் அந்த பிரம்மாவுக்கு ஆக்ஞை பண்ணி திருப்பி எப்படி சிருஷ்டி இருந்ததோ அப்படியே நீ சிருஷ்டி பண்ணணுங்கிறதாக சொல்லிவிட்டு போனாள். அந்தர்தானம் ஆயிட்டாள் சுவாமிங்கிறதாக சொன்னாள். இப்போ இந்த 10வது அத்தியாயத்தில் விதுரர் என்னென்ன மாதிரியான 10 விதமான சிருஷ்டியை உண்டாக்கினார், பண்ணார், அதெல்லாம் எடுத்து விவரமாக சொல்லணும்னு சொன்னால். அதான் இந்த அத்தியாயத்தினுடைய விஷயம். இப்போ இந்த அத்தியாயத்தை பார்ப்போம். ஓம் ஸ்ரீ ஹரயே நமः. अथ श्रीमद्भागवते तृतीयस्कन्धे दशमोऽध्यायः. विदुर उवाच, अन्तर्हिते भगवती ब्रह्मालोकपितामहः प्रजाः ससर्ज कथिधा दैहिकीर्मानसीर्विभुः. विदुरர் மைத்ரேயத்தை கேட்டாள், அந்தர்ஹிதே பகவதி, பகவான் அந்தர்தானமான பிறகு பிரம்மாலோக பிதாமகா, லோகத்துக்கெல்லாம் தாத்தாவான பிரம்மா, பிரஜா சசர்ஜ கதிதா, கதிதா பிரஜாக சசர்ஜ, எத்தனை விதமான சிருஷ்டியை சிருஷ்டிச்சாள், விதவிதமான சிருஷ்டிகளை சிருஷ்டிச்சாலே எத்தனை விதம் சிருஷ்டிச்சாள். தைஹிகீத் மானசீர் விபுஹு, தன்னுடைய உடம்புல இருந்தும் தன்னுடைய மனசுல இருந்தும் பல சிருஷ்டிகள் சிருஷ்டிச்சாலாமே, அதெல்லாம் எடுத்து சொல்லணும்னால். ஏச்சமே பகவன் பிருஷ்டாः त्वय्यर्था बहुवित्तमा तान् वदस्वानुपूर्व्येण சிந்தினः சர்வசம்சயான். சர்வசம்சயான் சிந்தினாள். எனக்கு இருக்கப்பட்ட என்னென்ன சம்சயங்கள் இருக்கோ, கேள்விகள் இருக்கோ, அது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லி என்னுடைய சம்சயத்தை எல்லாம் நீக்கணும்னாள். சிந்தினாள். நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணி நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னாள். இதெல்லாம் எங்கே நடந்து வருதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த புராணத்தை நம்ம கேட்டுருக்கிற புராணம் நைமிஷாரண்யத்திலே சூத புராணிக்கர் சௌனகாதிகளுக்கு பாகவதம் சொல்லிட்டு வராள். அதில் விதுரர் என்ன சொன்னாருங்கிறதாக சொல்லக்கூடியதும் சூத்தர் தான் சொல்லிட்டு வராள். அதை அடிக்கடி ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக அடுத்தாவில் சொன்னால், சூத உவாச்ச, ஏவம் சஞ்சோதிதஸ்தேன க்ஷத்ரா கௌஷாரவோ முனிः பிரீத பிரத்யாக தான் பிரஷ்னான் ஹிருதிஸ்தான் அத பார்கவ. சூத்தர் எடுத்து சொன்னாள், ஏ சௌனகாதி ரிஷிகளே, நான் உங்களுக்கு பாகவதம் சொல்லிட்டு வரத்தே என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ இவ்வாறாக விதுரர் அவரை கேள்வி கேட்டாள். அதுக்கு மைத்ரேயர் பதில் சொன்னார்னு சொன்னாள். க்ஷத்ரா சஞ்சோதிதா கௌஷாரவா. கௌஷாரவானா குஷாரஸ்ய அப்பத்தியம் புமானு. குஷாரருங்கிறவருடைய புள்ள கௌஷாரவர். அந்த கௌஷாரவஹான்னா மைத்ரேயர்னு அர்த்தம், க்ஷத்ரான்னா விதுரர்னு அர்த்தம்.
எப்படி விதுரரால் கேள்வி கேட்டுக்கப்பட்ட அந்த மைத்ரேயர் பிரீத்தா பிரத்யாக தான் பிரஷ்னான்னு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பித்தாள். ஹிருதிஸ்தானத பார்கவ, ஹிருதயத்திலேருந்து எல்லாத்தையும் எடுத்து கொட்ட ஆரம்பித்தாள். மைத்ரே உவாச்ச விரிஞ்சோபி ததா சக்ரே திவ்யம் வருஷசதம் தபः ஆத்மன்யாத்மானமாவேஷ்ய யதாக பகவானஜः. எப்படி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் அந்தர்தானம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மாட்ட சொன்னாள் போய் தபஸ் பண்ணுன்னுட்டு, அப்படி தேவ வருஷத்தில் 100 வருஷங்கள் திவ்யம் வருஷசதம் தபா 100 வருஷங்கள் தபஸ் பண்ணாலாம் பிரம்மா. ஆத்மனி ஆத்மானமாவேஷ்ய யதாக பகவான் அஜஹா, மனசுக்குள்ள அந்த ஸ்ரீமன் நாராயணனை உள்ள பார்த்துட்டு தபஸ் பண்ணாள். தபஸ் முடிஞ்ச பிறகு தத்விலோக்யாப்ஜசம்பூதः வாயுனா யததிஷ்டிதः பத்மம் அம்பश्च தத்கால கிருதவீத்யேன கம்பிதம். தத்விலோக்யாப்ஜசம்பூதः வாயுனா யததிஷ்டிதः பத்மமம்பश्च தத்கால கிருதவீத்யேன கம்பிதம். அப்பொழுது இவர் தாமரைப்பூ மேலே உட்கார்ந்துருக்கார். பெரிய தாமரைப்பூ, அது எவ்வளோ பெருசுனால் ஆகாசம் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்காமல் அந்த தாமரைப்பூ. அந்த தாமரைப்பூவில் உட்கார்ந்துருந்த பிரம்மாவை ஒரு பெரிய காற்று அடித்து அது ஜலத்தை மேலே வாரி எரிச்சது. அந்த ஜலத்தை வாரி எரித்து அந்த தாமரைப்பூ மேலே உட்கார்ந்துருந்த அவரையும் ஒரு ஆட்டு ஆட்டித்தான். அப்பொழுது அந்த தண்ணி அவர் முகத்தில் பட்டோன்னே அந்த வாயு அந்த காற்றையும் தண்ணியையும் பிரம்மா குடித்தாள். அனுகிரகமாச்சு அவருக்கு. தபசாக்கேதமானேன வித்யயா சாத்மசம்ஸ்தயா விவருத்த விஜானபலஹ ஞபாத் வாயும் சஹ அம்பசா. ஞபாத் வாயும் சஹ அம்பசா, தீர்த்தத்தோடு கூட அந்த காற்று அடித்ததே அதை குடித்தாள். அதனால் அவருடைய ஞானம் விருத்தியாச்சுன்னாள். தத்விலோக்கிய வியத்வியாபி புஷ்கரம் யததிஷ்டிதம் அனேன லோகான் பிராக்லீனான் கல்பிதாஸ்மீத்யசிந்தயத். கல்பிதா அஸ்மி இது அச்சிந்தயத். உடனே பிரம்மா யோசிக்க ஆரம்பித்தாளாம். இந்த தாமரைப்பூ பார்த்துவிட்டு, ஆஹா இவ்வளோ பெரிய விசாலமான தாமரைப்பூ, இந்த தாமரைப்பூலேருந்து நான் சிருஷ்டியை உண்டாக்க போகிறேன். அனேன லோகான் பிராக்லீனான். பிராக்லீனான், இவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சிருஷ்டி பண்ண போகிறதில்ல. ஏன்னா என்னென்ன சிருஷ்டியில் இருக்கோ அதெல்லாம் எப்போதும் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அது மறுபடியும் மறைஞ்சிருந்ததை திருப்பி தெரிய பண்ண போகிறார். அனேன லோகான் பிராக்லீனான், எந்த லோகங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் லயத்தில் அடங்கி இருந்ததோ அந்த லோகங்கள் 3ஐயும் சிருஷ்டிக்க போகிறேன்னு சிருஷ்டி பண்ண போகிறேன்னு நினச்சாள். அச்சிந்தயத்து. பத்மகோஷம் ததாவிஷ்ய பகவத் கர்ம சோதிதா ஏகம் வியபாங்ஷீத் உருதா த்ரிதா பாவ்யம் த்விசப்ததா. உடனே அந்த தாமரைப்பூவில் உட்கார்ந்துருந்த பிரம்மா அதை 3 விதமாக பிரித்தாள். மூணா பிரித்தாள். த்ரிதா பாவ்யம் த்விசப்ததா நாள். என்னென்னா முதல்ல பிரம்மா காமிய கர்மங்களுடைய பலனாக வந்திருக்கப்பட்ட ஜீவராசிகள் இருக்கே அவள்லாம் இருப்பதற்காக 3 லோகங்களை படைத்தாள். அது என்னென்ன லோகம்னா பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம். இந்த 3 லோகம்தான். பூலோகத்தில் தான் நம்மளாம் இருந்துகிட்ருக்கோம். அது மாதிரி புவர்லோகம் அது கீழே இருக்குது, பாதாள லோகங்கிறது. சுவர்லோகம்ங்கிறது தான் ஸ்வர்கலோகம். சுவர்லோகம் தேவதைகள், அங்கேயும் கர்மா பண்ணி வந்திருக்கிற தேவதைகள்லாம் இருந்துருப்பாள். இந்த 3 லோகங்களும் ஒவ்வொரு கல்பத்திலையும் அதுக்கு உற்பத்தி உண்டு, விநாசம் உண்டு. இது பீரியாடிக்காக சிருஷ்டியாகவும் மறுபடியும் அழியும், சிருஷ்டியாகவும் மறுபடியும் அழியும், இப்படியே இருந்துருக்கும். இதை தவிர ஒரு 4 லோகங்கள் இருக்குது, அதுக்கு அழிவே கிடையாது.
அது பகவானுடைய இருக்கப்பட்ட இது மகரலோகம், ஜனோலோகம், தப்போலோகம், சத்தியலோகம்னுட்டு. அங்கே இருக்கிறப்பட்டவாள்லாம் காம கர்மாதி விஷயங்களில் மாட்டிக்காதவாள். அதனால் அது எப்போதும் இருந்தே இருக்கும். அது ஒவ்வொரு கல்பத்தையும் அதுக்கு அழிவு கிடையாது. அதனால தான் நம்ம பிராணாயாமம் பண்ணுறதை சொல்கிற மொழி ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்தியம் இப்படின்னு 7 லோகத்தையும் சொல்கிறோம். முதல்ல இந்த பிராணாயாமத்தும் போது இந்த 7 லோகங்களுடைய பேரையும் சொல்கிறோம் இல்லையா? அதில் இந்த 3 லோகங்களை பிரம்மா சிருஷ்டிச்சாராம். இதுலேருந்து திருப்பி பல லோகங்கள் வரப்போகிறது. அதுதான் இங்கே சொன்னாள். ஏகம் யபாங்ஷீதுருதா த்ரிதா பாவ்யம் த்விசப்ததா ஏதாவான் ஜீவலோகஸ்ய சம்ஸ்தாபேதஸ் சமாஹ்ருதः தர்மஸ்ய ஹி அனிமித்தஸ்ய விபாகப் பரமேஷ்ட்யசௌ. உடனே விதுரர் கேட்க ஆரம்பித்தாள் மைத்ரேயரை பார்த்து, யதார்த்த பகுரூபஸ்ய ஹரேஹே அத்புத கர்மணः காலாக்கியம் லக்ஷணம் பிரம்மன் யதா வர்ணயனஃ பிரபோ. உடனே மைத்ரேயத்தை சொன்னால், ஏ பிரம்மன், இந்த பகவானான ஸ்ரீமன் நாராயணன் இந்த சிருஷ்டியெல்லாம் ஏற்படுவதற்கு ஹேத்துவாக அவ்யக்தமாக கண்ணுக்கு தெரியாததாக இருக்கப்பட்ட ஒன்று உண்டே, ஒரு காலம்ங்கிறதா டைம். அந்த டைம்ங்கிறதான காலத்தை சிருஷ்டி பண்ணாலாமே. அந்த காலம்னா என்ன, அதை பற்றி எனக்கு எடுத்து சொல்லணும்னாள். காலாக்கியம் லக்ஷணம் பிரம்மன் யதா வர்ணயனஃ பிரபோ. அந்த காலத்தினுடைய குவாலிட்டிஸ் அது என்னங்கிறத எடுத்து எங்களுக்கு சொல்லணும்னாள். உடனே மைத்ரேயர் பேச ஆரம்பித்தாள். மைத்ரேய உவாச்ச, குணம் யதிகராகாரः நிர்விசேஷோ பிரதிஷ்டிதः புருஷஸ்ததுபாதானம் ஆத்மானம் லீலயா ஸ்ருஜத். குணம் யதிகராகாரः நிர்விசேஷோ அப்பிரதிஷ்டிதः. பகவான் காலம் டைம்ங்கிறத உண்டாக்கினாள். அது அப்பிரதிஷ்டிதா. அதுக்கு பிகினிங்னு ஒன்று கிடையாது, எண்டுன்னு ஒன்று கிடையாது. T=0ங்கிறதே கிடையாது இந்த டைம்ங்கிற குவாலிட்டி விஷயத்துக்கு. அது அனாதி. அதே மாதிரி அந்தமும் கிடையாது. எப்போ ஒரு இடத்துல டைம் முடியும்னு லீனியராக போகாது. அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அப்பேற்பட்ட ஒரு வஸ்து காலம்ங்கிறது. அது கண்ணால் பார்க்க முடியாது, அது கண்ணுக்கு தெரியாது, இந்த இந்திரியங்கள்னால பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு உண்டாக்கி அதை இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, சத்வ ரஜஸ் தமசுங்கிறதான 3 குணங்களோடு கூட அதை ஊடுருவ விட்டு அதை இன்டராக்ட் பண்ண வச்சு சிருஷ்டியை உண்டாக்குறது. தன்னையே சிருஷ்டிச்சுண்டாள் பகவான், தன்னையே சிருஷ்டிச்சுண்டு அதுதான் இங்கே சொல்கிறாள். குணம் யதிகராகாரः நிர்விசேஷோ அப்பிரதிஷ்டிதா புருஷः ததுபாதானம். அதை உபாதானமாக வச்சுண்டு ஆத்மானம் லீலையா சிருஜத்து. லீலையா ஆத்மானம் அசிருஜத்து. தன்னையே ஒரு ரூபத்தோடு கூட உள்ள ஒரு அவதாரமாக சிருஷ்டி பண்ணிண்டாளாம். விஸ்வம் வை பிரம்மதன் மாத்திரம் சம்ஸ்திதம் விஷ்ணு மாயையா ஈஸ்வரேண பரிச்சின்னம் காலேனாம் வியக்தமூர்த்தினா. அவ்யக்தமூர்த்தினா காலேன. இந்த டைம்ங்கிறதாகப்பட்டதற்கே அது அவ்யக்தமூர்த்தி. அது கண்ணுக்கு புலப்படாது, இந்திரியங்களுக்கு புலப்படாது. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் அவரே தான் சிருஷ்டி பண்ணாள். ஈஸ்வரன் தான் சிருஷ்டி பண்ணாள். அவர் தான் கர்த்தா. அவர் இந்த விஷ்ணு மாயைங்கிறதா மாயையும் உண்டாக்கினாள். அந்த மாயையும் உண்டாக்கி இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு பிரம்மதன்மாத்திரம், அதாவது சுத்த சத்துவமாக இருக்கப்பட்டதை இதை ஊடுருவ விட்டு அதன் மூலமாக பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாள். விஸ்வம் வை பிரம்மதன்மாத்திரம் சம்ஸ்திதம் விஷ்ணு மாயையா ஈஸ்வரேண பரிச்சின்னம் காலேனா அவ்யக்தமூர்த்தினா. அவ்யக்தமூர்த்தினா காலேன. டயம்ங்கிறதான சிருஷ்டி பண்ணி மாயைங்கிறத சிருஷ்டி பண்ணி அந்த டயத்தை
3 குணங்கள் இருக்கே, அது சுத்த சத்துவம், ரஜசு, தமசு, இது எல்லாத்தையும் மிஸ்ரமாக கலக்க பண்ணி அதுலேருந்து சிருஷ்டியை உண்டாக்கினாள். யதேதானீம் ததாக்ரே ச பశ్చాத் அப்யேததீத்ருஷம் சர்கோ நவவிதஸ்தஸ்ய பிராக்ருதோ வைக்ருதஸ்து யஹ. அப்போ சிருஷ்டி பண்ணாள்னா அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருந்ததோ ஒரு நாள் இல்லை. இது எப்படி இருந்ததோ விஷயம் அப்படியே தான் இருந்துட்டு இருந்துதான். அதை மறுபடியும் புனக தோண கண்ணால் காண முடியாது வச்சாள். யதேதானீம் ததாக்ரே ச. அதான் உபனிஷத்தில் சௌமிய இதமேவ அக்ர ஆசீத்துன்னு சொல்லித்து வேதம். ஏ குழந்தை சௌமிய, இதமேவ அக்ர ஆசீத்து, முன்னாடி இப்படியே தான் இருந்தது, இதுக்கு முன்னாடி ஏதோ வேறு மாதிரி இல்லை. அது இந்த சிருஷ்டியெல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒன்று வந்ததுன்னு நினச்சிக்காதே. எல்லாம் இப்படியே தான் இருந்தது தான் மறுபடியும் புனக தோன்றது, மறுபடியும் மறையும், மறுபடியும் தோணும் அப்படின்னு வேதம் சொல்லித்து. அதான் இங்கே சொல்கிறாள், யதேதானீம் ததாக்ரே ச பశ్చాதபி ஏததீத்ருஷம். இதே மாதிரி தான் திரும்பவும் இருக்க போகிறது. சர்கோ நவவிதஸ்தஸ்ய பிராக்ருதோ வைக்ருதஸ்து யஹ. யதேதானீம் ததாக்ரே ச பశ్చాதப்யேததீத்ருஷம் சர்கோ நவவிதஸ்தஸ்ய பிராக்ருதோ வைக்ருதஸ்து யஹ. 9 விதமான சர்க்கான சிருஷ்டி உண்டாக்கினாள். பிறகு 10வதாக பிராக்ருதோ வைக்ருதஸ்து யஹ. பகவான் பண்ணின இத்தனை சிருஷ்டியும், இந்த சிருஷ்டிகளெல்லாம் மறுபடியும் திரும்பவும் அவர்கிட்டயே அடங்கி போயிடும், மறைஞ்சு போயிடும். அதுக்கு பிரளயம்னு சொல்கிறது. அப்படி இந்த பிரபஞ்சம் இருக்கே, இதுக்கு இந்த பிரளயமானது 3 விதமான பிரளயம். அது 3 விதமான எப்படின்னா, ஒன்றும் காலத்தினால் ஏற்படுற பிரளயம், இன்னொன்று திரவியம் மெட்டீரியல்னால் ஏற்படுற பிரளயம், இன்னொன்று குணம் குவாலிட்டிஸ் அதனால் ஏற்படுற பிரளயம். எல்லாத்தையும் தான் இழுத்து நடுவர் சுவாமி. இது நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், பிராகிருத பிரளயங்கிறதாக 3 விதமான பிரளயம்னு சொல்கிறாள். அதை இங்கே சொன்னாள். காலத்ரவ்ய குணைரஸ்ய த்ரிவித பிரதிசங்கிரமः ஆத்யஸ்து மஹதः சர்கः குணவைஷம்யமாத்மனः. முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். அது திருப்பி இன்னொரு தடவை ரீஇட்டரேட் பண்ணுறார் எப்படி சிருஷ்டி ஆச்சுன்னுட்டு. ஆத்யஸ்து மஹதா சர்கா. முதல்ல மகத்தத்துவத்தை உண்டாக்கினாள். முன்னாடி சொன்னதை திருப்பி மறுபடியும் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாள். முதல்ல மகத்தத்துவம் உண்டாச்சு. ஆத்யஸ்து மகத சர்கா குணவைஷம்யமாத்மனா. அதாவது இந்த குணங்களுடைய இன்டராக்ஷன் எல்லாம் சமமாக இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணும். அன்றைக்கே சொல்லியிருக்கேன். எப்படி ஒரு சின்ன ஒரு ஒரு சர்க்கிளை போட்டு அதில் 7 பாகமாக பிரித்து அதில் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ இப்படி எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி விட்றது. பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை வேகமாக அந்த டிஸ்கை சுற்றினோம்னா எல்லாம் வெள்ளையாக தெரியும். ஏன்னா இந்த 7 கலரும் அந்த வெள்ளைக்குள்ளே அடங்கியிருக்கு. அதே மாதிரி ஒரு லைட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரிசத்தை வச்சு இந்தந்த வெளியில் பார்த்தா 7 கலர் வந்து கொட்டுறது. அதே மாதிரி இந்தண்ட சைடில் 7 கலரையும் கொடுத்து அந்தண்ட சைடு பார்த்தா அது வெள்ளையாக தான் தெரியும், கலர்லெஸ்ஸாக தெரியும். ஏன்னா அந்த 7 கலரும் உள்ளே அடங்கி போய்டுறது. அப்போ அதே மாதிரி இந்த குணங்களை பிரித்தால் உடனே கலர் தெரிகிறதுங்கிறது மாதிரி இந்த பிரபஞ்சம் உண்டார்தான். இந்த குணங்களுடைய சேர்க்கையை மாறுபாடு பண்ணாக்க அதான் இங்கே சொல்கிறாள். இந்த பரமாத்மான சுவாமி இந்த குணங்களுடைய வேறுபாடுகள்னால முதல்ல மகத்தத்துவங்கிறதான அதை உண்டாக்கினாள். அதன் பிறகு த்விதீயஸ்து அகமோ யத்ர திரவியஜான கிரியோதயः பூதசர்கஸ்திருத்தீயஸ்து தன்மாத்ரோ திரவியசக்திமான். முதல்ல மகத்தத்துவம் உண்டாச்சு. பிறகு ஞானம், கிரியாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இதனால் உற்பத்தியானது ரெண்டாவதாக உண்டாச்சு. த்விதீயஸ்து அகம், அதுலேருந்து அகம் தத்துவம் உண்டாச்சு.
அகங்காரம் உண்டாச்சு. அதாவது நான்கிறதாகப்பட்ட சுவாமி உண்டானாள். திரவியம் ஞானம் ரெண்டையும் சேர்த்து, மெட்டீரியல் ப்ளஸ் த டெக்னாலஜி டு யூஸ் த மெட்டீரியல் ரெண்டையும் சேர்த்தா அகந்தத்துவம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் பூதசர்கஸ்திருத்தீயஸ்து தன்மாத்ரோ திரவிய சக்திமானு. அதுலேருந்து தன்மாத்திரைகள் 5 தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகள்னால் என்ன? அதாவது கிராணம், முகந்து பார்த்தல், தொடர்றதுக்கு தொட்டாக இருக்கிற சென்ஸ் ஆஃப் டச்சு, இதெல்லாம் இந்த 5 தன்மாத்திரைகள். 5 இந்திரியங்களுக்கு 5 தன்மாத்திரைகள் இருக்கே. அந்த தன்மாத்திரைகளை உண்டாக்கினாள். அதுலேருந்து பஞ்சபூதங்களை உண்டாக்கினாள். பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம்னு 5 பூதங்களை உண்டாக்கினாள். அதை சொன்னால் பூத சர்க திருத்தீயஸ்து தன்மாத்ரோ திரவிய சக்திமானு. இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்ம. சதுர்த்த ஐந்திரிய சர்கோ யஸ்து ஞான கிரியாத்மகா. அதன் பிறகு 4வதாக ஞானம், கிரியா. கிரியைனா செய்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் வேண்டிய இந்திரியங்கள் சிருஷ்டி பண்ணாள். இதுதான் 4வது சிருஷ்டி. அதாவது பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம் இதெல்லாம் உண்டாக்கினாள் சுவாமி. இது 4வது சிருஷ்டி. உடனே வைகாரிகோ தேவசர்கா பஞ்சமோ என்மயம் மனஹ. 5வதாக இந்திரியங்களுக்கெல்லாம் அதிஷ்டாத்திரு தேவதைகள். அந்த தேவதைகளை சிருஷ்டி பண்ணாள். த பவர் பிஹைண்ட் ஆல் தீஸ் இந்திரியாஸ், அதை சிருஷ்டி பண்ணாள். மனசையும் சிருஷ்டி பண்ணாள். இது 5வதாக சிருஷ்டி. ஷஷ்டஸ்து தமச சர்கா யஸ்து அபுத்தி கிருத பிரபோ யஸ்வபுத்தி கிருத பிரபோ ஷடிமே பிராகிருதா சர்காः வைகிருதானபி மே ஸ்ருணு. 6வது சிருஷ்டியாக தமோ குணத்திலேருந்து எடுத்து அவித்யைங்கிறதானே இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ்னு சொல்லப்படாது, ஆப்சன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ், ஆப்சன்ஸ் ஆஃப் த ரைட் நாலெட்ஜ். அது தமோ குணத்திலேருந்து உண்டாச்சு. அது இந்த பிரஜைகளுக்கு ஏற்படணுங்கிறதாக அதை சிருஷ்டி பண்ணலாம். அது 6வது சிருஷ்டி. இந்த 6 சிருஷ்டியுமே ஷடிமே பிராகிருதா சர்கா வைகிருதான் அபிமே ஸ்ருணு. இந்த 6 சிருஷ்டிகளும் இருக்கே, அது எல்லாத்துக்கும் பிராகிருத சிருஷ்டின்னு பேர். இந்த பிராகிருத சிருஷ்டி இப்போ உனக்கு சொன்னேன். இனிமேல் உனக்கு வைக்கிருத்தமான சிருஷ்டி என்னங்கிறதையும் சொல்கிறேன்னு சொல்லி இன்னும் பாக்கி 4 சிருஷ்டிகள் இருக்கே. மொத்தம் 10 சிருஷ்டி. அதில் கடைசி 4க்கு வைக்கிருத்தம்ங்கிறதாக பேர் வச்சாள். அந்த வைக்கிருத்தமான சிருஷ்டியை என்னங்கிறத நான் சொல்கிறேன்னாள். ஷடிமே பிராகிருதா சர்கா வைக்கிருத்தான் அபி மே ஸ்ருணு. எங்கிட்டேருந்து நீ தெரிஞ்சுக்கோன்னாள் மைத்ரேயர். ரஜோ பாஜோ பகவதோ லீலேயம் ஹரிமேதசா சப்தமோ முக்கிய சர்கஸ்து ஷட்விதஸ்துஷாம் சயः. சப்தமோ முக்கிய சர்கஸ்து ஷட்விதः தஸ்துஷாம் சயः. இந்த 4 வைக்கிருத்த சிருஷ்டி இருக்கே பாக்கி கடைசியில், அந்த 4ல் முதலாக இருக்கப்பட்டதுக்கு ஸ்தாவரம்னு பேர். ஸ்தாவரம்ங்கிறதா சொல்கிறது அதான் சொல்லிட்டு இருக்காள். அந்த ஸ்தாவரங்கிறது என்னங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறேன்னாள். வனஸ்பத்யோஷதிலதா த்வக்சாரா விருதோ த்ருமாக உத்ஸ்ரோதசः தமः பிராயாः அந்தஸ்பர்ஷா விசேஷிணः சொன்னாள். இந்த ஸ்தாவரங்கிறதாக சொன்னேனே, அது என்னென்னால் சப்தமோ முக்கிய சர்கஸ்து ஷட்விதஸ்துஷாம் சயः. 6 விதமாக 7வதாக இருக்கப்பட்டது ஸ்தாவரம் இருக்கே, அது 6 விதம் நாள். வனஸ்பத்யோஷதி லதா த்வக்சாரா விருதோ த்ருமாக. வனஸ்பதி, ஓஷதி, லதே, த்வக்சாரா, வீருதா, த்ருமாக. இப்படி 6 விதமாக இருக்குது இந்த ஸ்தாவரம். உத்ஸ்ரோதசः தமः பிராயாः அந்தஸ்பர்ஷா விசேஷிணः. இந்த ஸ்தாவரங்கிறது என்னென்னா, இந்த ட்ரீஸ், லதைகள், கொடிகள், வனஸ்பதிகள், ஓஷதிகள், இதுகளோட விசேஷம் என்னென்னா, அதுகளுக்கு
சைத்தன்யம் நம்மளை மாதிரி சைத்தன்யம் கிடையாது அதுக்கு. ஆனால் அதுகளுக்கு புரிஞ்சுக்கும், அதை தொட்டால் அதுக்கு புரியும், சென்ஸ் ஆஃப் டச் இருக்குது அதுக்கு. பாக்கி யோசிக்கிறதுக்குள்ளான நம்மளை மாதிரி விவேக புத்தியோடு யோசிக்கிறதுக்குள்ளான சக்தியெல்லாம் கிடையாது அதுக்கு. அறியக்கூடிய சக்தி அது கிடையாது. ஆனால் சைத்தன்யம் இருக்குது. எப்பேற்பட்ட சைத்தன்யம்? தொட்டால் மாத்திரம் அது புரிஞ்சுக்கும். அதுக்கு தான் அந்த ஓஷதிகள், வனஸ்பதி, ஓஷதி, லத்தை, துவக்சாரம், வீருது, அப்புறம் துருமம்னா மரம். இதெல்லாம் ஒன்று ஒன்றுக்கும் என்னென்னங்கிறத வியாக்கியானகாரம் சொல்லியிருக்காள். வனஸ்பதிகள்னால் புஷ்பமே இல்லாமல் காயை மாத்திரம் காய்க்கும், அதுக்கு வனஸ்பதின்னு பேர். ஓஷதிகள்னால் அது பழத்தை உண்டாக்கும், உடனே அது நசிச்சு போயிடும். அந்த பழம் அந்த மரத்தில் வந்த உடனே அது நசிச்சு போயிடும். அந்த பிளான்ட் வில் டை. இது எப்படின்னாக்க, அரிசோனாவில் பார்த்தா ஒரு பூ பூக்குமாம். அது காட்டில் ஒரு பெரிய ஒரு கேக்டஸ் மாதிரி ஒரு உண்டு. அது ஒரு எத்தனையோ வருஷங்களுக்கு ஒரு தடவை புஷ்பத்தை பூக்கும். பூத்த உடனே செத்து போயிடும். அப்படி ஓஷதிகள். லதைகள்னால் கொடி படரும். இந்த படர்ந்து போகக்கூடிய கொடிகள் இருக்கிறப்பட்ட ஸ்தாவரம் இருக்கே, அதுக்கு லத்தைன்னு பேர். துவக்சாரங்கிறது மூங்கில் மாதிரி இருக்கப்பட்டதுக்கு துவக்சாரம். வீருதுகள்னால் அந்த கொடியே கொஞ்சம் கெட்டியாக மரம் மாதிரி இருக்கும் கொடி. அது எப்படி, அதுக்கு ஒன்றும் கொம்பு ஒன்றும் வச்சு அதை படர விட வேண்டாம், அதுவாகவே ஸ்ட்ராங்காக படர்ந்துக்கும். அதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் உண்டு. அப்படி ஒன்றும். துருமங்கள்ங்கிறத மரங்கள். அது புஷ்பித்து புஷ்பம் இப்போ மாமரம் இதெல்லாம் இருக்கே, அது புஷ்பம் வரும். தென்னை மரம், இதுக்கெல்லாம் புஷ்பம் வரும். அப்புறமா அதுலேருந்து புஷ்பித்து பழம் வரும். அப்படி 6 விதமாக பிரித்தாள் ஸ்தாவரத்தை. இதுதான் இது ஏழாவது சர்க்கம். இது 7வது சிருஷ்டி. உத்ஸ்ரோதசா தமப்பிராயாக அந்தஸ்பர்ஷா விசேஷிண. இந்த ஸ்தாவரங்கள் இருக்கே, அதுக்கெல்லாம் உத்ஸ்ரோதசா, அதுக்கு சாப்பாடெல்லாம் உயரக்க தான் போகும். ரூட்லேருந்து அப்படி உறிஞ்சு இழுத்து மேலே கொண்டு போவோம். மேலே உயரக்க வெண்டைக்காய் இருக்கும். அந்த வெண்டைக்காய்க்கு உள்ளான நியூட்ரிஷன் எல்லாம் கீழே பூமியிலேருந்து உயரக்க போகுமாம். உத்ஸ்ரோத்ஸா உயரக்க நோக்கி போகுமாம். தமப்பிராயனால் அதுக்கு கான்ஷியஸ்னஸ் எப்படின்னால், தொட்டாக்க அதுக்கு வலிக்கும். அதனால் வெண்டைக்காயை வெட்டி எடுக்கிறோமே, அப்போ அதுக்கு வலிக்கும். அதனால தான் பார்வதி தேவி தபஸ் இருந்தபோது அவள் பர்ணத்தை கூட சாப்பிட மாட்டாளாம். ஏன்னா அதுக்கு வலிக்குமேங்கிறதுனால ஆகாரம் பண்ணுறதே சும்மா இலைகளை கூட சாப்பிட மாட்டாளாம். அதனால் அவளுக்கு பேர் அப்பர்ணான்னு பேர். அப்பர்ணான்னா பர்ணம்னா இலையை கூட சாப்பிடாமல் இருந்தாலும், ஏன் இலையை கிள்ளி சாப்பிட்டா கீரை நன்னா இருக்குன்னு சாப்பிட்டா அந்த கீரைக்கு வலிக்கிறது. அதனால் கீரையை கூட அதுவாகவே விழுந்ததுன்னா இலை தானாகவே கீழே ஃபால் சீசனில் விழும் பாருங்கோ, அதை பொறுக்கி எடுத்து சாப்பிடலாம். அதனால் அவளுக்கு அப்பர்ணான்னு பேர். இதை சொன்னாள். இதுக்கு அடுத்தாப்பில் சொன்னாள், திரஷ்சாமஷ்டம சர்க்கः சோஷ்டாவிம்சத்விதோ மதः அவிதோ பூரி தமசः கிராணஜ்ஞா ஹிருத்ய வேதினः. 8வதான சிருஷ்டியில் என்ன சொன்னாள்னா, கீழே இருக்கப்பட்ட ஜந்துக்கள், அது மொத்தம் 28 வகையான ஜந்துக்கள். அதுகளுக்கு விவேக புத்தி கிடையாது நம்மளை மாதிரி. நமக்கெல்லாம் விவேக புத்தி இருக்குது, சாய்ஸ் இருக்கிறதுனாலே தான் நம்ம சிரமப்படுறோம். ஏன்னா நமக்கு யோசிக்க தோன்றது, எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும் பணத்தை, நாளைக்கு ரெய்னி டேக்கு வேணும், அப்படிலாம் நமக்கு யோசிக்க தோன்றதுனால நமக்கு கஷ்டமும் ஏற்படுறது. ஆனால் அந்த மிருகங்கள் இருக்கே, அந்த 28 சிருஷ்டி பண்ணினாலே 8வது சிருஷ்டியாக இருக்கப்பட்ட 28 விஷயங்கள் இருக்கே, அது என்னென்னால், அது பசுக்கள்னால் என்ன, அதாவது மிருகங்கள். அந்த மிருகங்களுக்கு என்ன தெரியும்? 2 தான் தெரியும். அது யோசித்து அதை ஆகாரம் வேணும்னு பார்க்கும். ஏன்னா தன்னை உடம்பை நல்லா பார்த்துக்கணுன்ட்டு எங்கே பார்த்தாலும் எப்போ ஆகாரம் வருதுன்னு பார்த்துட்டே இருக்குங்க, அதை அடித்து சாப்பிட்லான்ட்டு. ப்ரொக்ரியேஷன், தன்னுடைய ஸ்பீஷீஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அது 2 தான் அதுக்கு தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது அதுக்கு. மனுஷனுக்கு அப்படி இல்லை, அவன் விவேக புத்தி இருக்குது. அதனால் அந்த விவேகத்தை உபயோகம் பண்ணி தான் யாருன்னு யோசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த 8வது அதான் பண்ணாள். திரஷ்சாமஷ்டம சர்க்கः சோஷ்டாவிம்சத்விதோ மதः. 28
28 விதமான சிருஷ்டி பண்ணாலாம். என்னென்னா அவிதா பூரி தமசா, தமோ குணங்கள் நிறையா இருக்கும். கிராணஜ்ஞாக, அவைகளெல்லாம் முகந்து பார்த்து தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குமாம். எதை பார்த்தாலும் நாயை பார்த்தா மூந்துட்டே போகும்னு, புலி பார்த்தா மூந்துட்டே போகும். அதனுடைய டெரிட்டரியை அது இதான் என்னுடைய டெரிட்டரின்னு போட்டுக்கணும்னா அதுக்கு ஏதானும் பண்ணி இது இன்னொரு ஜந்து மோந்து பார்த்தா இது இன்னொருத்தனுடைய டெரிட்டரின்னு பண்ண முடியா, அது எப்படி மலை ஜலங்களை கழித்து பண்ணிவிடும். அதான் அது அப்படி தான் அது தெரிஞ்சுக்குமாம், முகர்ந்து பார்த்தல் மூலமாக தான். அதுதான் 8வது சிருஷ்டியாக பண்ணாள். என்னென்ன கௌரஜோ மகிஷ கிருஷ்ண சுகரோ கவயோ ருருஹு த்விஷபாஹ பசவச்சேமே அவிருஷ்ட்ரஸ்ச சத்தமா खरोश्वोश्वतरो गौरः शरभश्चमरी तथा एते चैकशफाक्षत्तः शृणु पञ्चनखान् पशून् कङ्कगृध्रबकश्येन भासभल्लूकबर्हिणः हंससारसचक्राह्व காகோலூகாதய ககாக. இப்போ இந்த 28 விதமான பிராணிகள் அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணால் என்னென்னு கௌரஜா மகிஷ கிருஷ்ண சுகரோ கவயோ ருருஹு த்விஷபாஹ பசவச்சேமே அவிருஷ்ட்ரஸ்ச சத்தமா. அதுக்கு இருக்கிற 28 விஷயங்களையும் சொன்னால் பசுமாடு கௌஹு கௌஹு அஜஹா, அடுத்தாப்புல ஆடு, பசுமாடு ஆடு, மகிஷா எருமை, கிருஷ்ணா கிருஷ்ணசாரங்கிறது ஒரு மான், சூக்கரா சூக்கரஹான்னா பன்னி, கவயா அது ஒரு விதமான மான், ருருஹு ருருன்னு ஒரு மான், இப்படி மானில் வித விதமான மாடுகள், த்விஷபாஹ செம்மறியாடு, பசவச்சேமே அவிருஷ்ட்ரஸ்ச சத்தமா, உஷ்ட்ரம்னா ஒட்டகம். இப்படி 9 பிராணிகள், எல்லாத்துக்கும் 2 குழம்பு இருக்கும். அதனுடைய குழம்பை பார்த்தோம்னா பசுமாட்டை பார்த்தா அது குழம்பு 2ஆக பிரிஞ்சிருக்கும், காலில் 2 இருக்கும். அது குதிரைக்கு அப்படி இல்லை, குதிரைக்கு 1 தான் இருக்கும். அதுதான் அடுத்தாப்பில் சொன்னாள். இந்த ஒரு குழம்பு உள்ள பிராணிகள் தான் அடுத்தாப்பில் சொன்னாள். கரோஸ்வோஸ்வதரோ கௌரஹ शरभश्चमरी तथा एते चैकशफाक्षत्ता शृणु पञ्चनखान् पशून्. அடுத்தாப்புல ஒரே ஒரு குழம்பு உள்ளது, கழுதை, குதிரை, கோவேறு கழுதை, கௌரஹா கௌரம்ன்ட்டு ஒரு மிருகம், அது என்ன மிருகம் தெரியல அது, அப்புறம் ஷரபம், அப்புறம் ஷௌரிமான். இப்படி இதெல்லாம் 6 மொத்தம் ஒரே குழம்பு இருக்கிறது. இனிமேல் நான் 5 குழம்புகள் இருக்க 5 நக்கங்கள் உள்ள காலை வச்சுட்டு இருக்கப்பட்டது இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்கிறேன். ஸ்வாஸ்ருகாளோ விருக்கோ வியாக்ரா மார்ஜாரஷல்லகௌ சிம்மஹ கபிஹி கஜக்கூர்மஹ கோதா சமகராதயஹ. நாய், நரி, சென்னாய், அப்புறம் புலி, பூனை, முயல், சல்லக்கம்னு ஒன்று, அப்புறம் சிங்கம், குரங்கு, யானை, ஆமை, உடும்பு, அப்புறம் மக்கரம்ங்கிறதுனா என்னது, மக்கரம்னா முதலை. இதுக்கெல்லாம் 5 காலில் 5 விரல் இருக்கும். அது சொன்னாள். அடுத்தாப்பில் பக்ஷி கணங்கள் எடுத்து சொன்னாள். ககானா பக்ஷின்னு அர்த்தம். சமஸ்கிருத பாஷையில் அந்த அர்த்தத்தை வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சுடலாம் என்னதுன்னுட்டு. கே கச்சந்தி தே ககாஹா. கேனா ஆகாசம், ஆகாசத்தில் எதெல்லாம் பறந்து போகுமோ அதுக்கு ககாஹான்னு பேர். கேனா ஆகாசம், கே கச்சந்தி தே ககாஹா, அதுக்கெல்லாம் ககாஹான்னு பேர். அந்த ககா பக்ஷிகள் எடுத்து சொன்னால் கங்ககிருத்ரபகஷ்யேன பாசபல்லூக பர்ஹிண ஹம்சசாரச சக்ராக்வ
காகோலூகாதய ககாக. ராஜாளின்னு ஒரு பறவை, கழுகு மாதிரி இருக்கும் அது. அப்புறம் கழுகு, கொக்கு, பருந்து வேற, கழுகு வேற. பாசம்னு ஒரு பறவை, அப்புறம் மயில், அப்புறம் அன்னபட்சி ஹம்சம், அப்புறம் நீர்க்காக்கை. காக்கா தண்ணியிலே இருக்கும், அது நீர்க்காக்கை. எங்கள் ஊரில் கிராமத்தில் அந்த இருக்கப்பட்ட தடாகத்தில் இருக்கும், பார்த்துருக்கேன் நான். சக்கரவாக்கம்னு ஒரு பட்சி, அப்புறம் காக்காயை தான் எல்லாருக்கும் தெரியும். ஊமக்கோட்டான்னு ஒன்று ராத்திரியில் கத்துமது, அந்த பட்சி. இதெல்லாம் சிருஷ்டிச்சாலாம். இதெல்லாம் அர்த்தம், இது மாத்திரம்னு அர்த்தம் இல்லை. இப்படி நிறைய இந்த ஜாதிக்கு தொட்டு இருக்கப்பட்ட ஸ்பீஷீஸினுடைய மெயின் இதை சொல்கிறாள். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோட்டிக்கணக்கான சிருஷ்டிகளை அவள் பண்ண போகிறாள். இதெல்லாம் சொன்னாள். இதுக்கப்புறம் சொன்னாள், அர்வாக் ஸ்ரோதஸ்து நவமஹா க்ஷதரேக விதோன்றுணாம் ரஜோதிகாः கர்மபராः துக்கே ச சுகமானினः. 9வதாக ஒரு பிராணி சொல்ல போறேனாள். அந்த பிராணி எல்லாம் நமக்கெல்லாம் தெரிஞ்சவாள், வேற ஒன்றும் இல்லை, நம்ம தான். அர்வாக் ஸ்ரோதஸ்து. இந்த பிராணி என்ன பண்ணும், பாக்கி சில பிராணிகள்லாம் கீழேந்து மேலே சாப்பிடும், கீழேந்து மேலே சாப்பிட்ற தாவரங்கள். அந்த மாதிரி நம்ம மேலேருந்து கீழே வாயில் போட்டோம்னா கீழே நோக்கி போகிறது சாப்பாடு. அதனால் அர்வாக் ஸ்ரோதஸ்து நவமஹா க்ஷத்தரேக விதோன்றுணாம். க்ஷத்தான்னு கூப்பிட்டாள். ஏகவிதோன்றுணாம், ஒரே ஒரு விதமான மனுஷியாள்தான் விட்டாள். அதனால் பாகவதக்காரா சொல்லிவிட்டாள், மனுஷியாள் எல்லாருமே ஒரே ஜாத்தின்னு விட்டாள். அதனால் நம்மளாவே பிரிச்சுக்கப்படாது. பிளாக் மேன், ஒயிட் மேன், இந்தியன், அமெரிக்கன், பிராமணன், சத்திரியன் அப்படி சொல்லாத. மனுஷியன் எல்லாம் ஏகவிதானாள், ஒரே ஒரு ஒத்தந்தான், ஒரே மாதிரி தான் எல்லாரும் விட்டாள். அதனால் அதான் சித்தாந்தம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏகவிதோன்றுணாம் ரஜோதிகா கர்மபராக. அவளுக்கு ரஜோகுணம் ஜாஸ்தி தொக்கி நிற்கும். இப்போ பார்த்தாலும் ரஜஸ் இருந்துட்டுருக்கும், பறந்துன்னு இருப்பாள். கர்மபராக, எப்போ பார்த்தாலும் ஒர்க்கஹாலிக், ஏதானு செஞ்சுட்டு இருப்பாள். துக்கே ச சுகமானினா. துக்கம் என்ன கிடைக்குமோ துக்கத்தை கிடைக்கக்கூடிய காரியத்தை செஞ்சுட்டு அசடு தன்னை நல்லது பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்குமா. அப்பேற்பட்ட ஞானிகள் அவள் தான் மனுஷியாள் நாள். அப்போவே அவளுக்கு தெரியும் பரவாயில்லாம் என்னென்ன பண்ண போகிறாள், நான் ஏதோ நல்லது பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சின்னு துக்கத்தை ஆர்ஜிதம் பண்ணிட்டு இருக்கப்பட்ட மனுஷன் இருக்கானே அவனை சொன்னாள். இது 9வதுன்னு சொன்னாள். இந்த 9 சிருஷ்டி பண்ணாள். வை கிருதாத்ரய ஏவைத்தே தேவ சர்கஸ்ச சத்தமா வைகாரிகஸ்து யப் ப்ரோக்தः கௌமாரஸ்து உபயாத்மகः. உபயாத்மகா நாள். இதை மாத்திரமில்லை, 10வதாக ஒன்று சொன்னாள். 10வதான கிரியேஷன் இருக்கு, அது தேவதைகள் நாள். 10வதாக சுத்த சத்துவமான விஷயத்திலேருந்து எடுத்து தேவதைகளை படைச்சாள். அந்த தேவதைகளை படைச்சுட்டு தேவதையும் இல்லை மனுஷனும் இல்லை, 2 குணங்களும் சேர்ந்து இருக்கப்பட்ட சிருஷ்டி ஒன்றும். அதான் அந்த 4 குமாராள், சனக சனந்தன சனாதன சனத் சுஜாதாள்னு 4 குமாராள். அதை படைச்சாள். அதான் சொன்னாள். புரோக்தா கௌமாரஸ்து உபயாத்மகா. உபயாத்மகா 2 விதமாகவும், வைக்கிருத சிருஷ்டி பிராகிருத சிருஷ்டி 2ம் சேர்ந்து இருக்குமா அவளுக்கு. ஏன்னா அவள் மனுஷியா மாதிரி ரூபம், ஆனால் குணங்கள் தெய்வ குணம். அதனால் இப்படி 10வதாக படித்தாள். இப்படி இந்த 10 சிருஷ்டியும், இந்த 10 விதமான சிருஷ்டியை பிரம்மா படைச்சாளுங்கிறதா எடுத்து விதுரருக்கு எடுத்து சொன்னாள். தேவ சர்கஷ்சாஷ்டவிதா விபுதா பிதரோ சுராः கந்தர்வாப்சரசः சித்தாः யக்ஷரக்ஷாம்சி சாரணாः பூதப்ரேத பிசாசாश्च வித்யாத்ராः கின்னராதயः தசைதே விதுராख्याताः சர்காஸ்தே விஸ்வசிருக்ருதாக. இந்த தேவதைகளை படைச்சாலே 10வதாக. அந்த 10வதான சிருஷ்டி தேவதைகளில் அதில் பலவிதமான பாகுபாடு இருக்குது. அது எல்லாத்தையும் சொன்னால் அது அந்த சப்செட். அந்த சப்செட் என்னென்னால் தேவசர்கஸ்ய அஷ்டவிதா, 8 விதமாக படைச்சாள்.
விபுதாக. விபுதாகனா தெய்வங்கள், இந்திராதி தேவதைகள், வாயு, அப்பு, தேயு, வருணன் இப்படி இருக்காளே அதெல்லாம் விபுதாக. பிதரக, பிதரகால்னா மெயின்ஸ், ஃபோர் ஃபாதர்ஸ். இறந்து போனோடனே அவளுக்கெல்லாம் பித்திருஸ்தானம் கிடச்சி பித்தராக அவள்னா. அசுராக, டல் பீப்புள், ஜாஸ்தி அவிதியினால் குணங்கள்லாம் தேவதைகளுக்கு என்ன குணம் உண்டோ அதுக்கு ஆப்போசிட் குணம் இருக்கப்பட்டவாள் அசுராக. கந்தர்வாக, அவளுக்கு நல்ல ஆர்ட் தெரியும், கந்தர்வாள். அதே மாதிரி அப்சரசா, அப்சரஸ் கணங்கள். சித்தாக, சித்தாள், யக்ஷாள், ராட்சசாள், சாரணாள், பூத பிரேத பிசாச்சாதிகள், வித்யாதராள், கிண்ணராள், இதெல்லாம் படைச்சாள் சொன்னால். தசைத்தே விதுராக்கியாதாக சர்காத்தே விஸ்வசர்கிருதாக. இப்படி பிரம்மா 10 விதமான படைப்புகளை படைச்சாள்ப்பா. அத்தப்பரம் பிரவக்ஷ்யாமி வம்சான் மன்வந்தராணி ச ஏவம் ரஜः ப்ளுதः ஸ்ரஷ்டா கல்பாதிஷ்வாத்ம பூர்ஹரிः சிருஜதி அமோக சங்கல்ப ஆத்மைவாத்மானமாத்மனா. இனிமே நான் பிரம்மா படைச்ச மனுக்களினுடைய சிருஷ்டியை பற்றி சொல்கிறேன் அடுத்தாப்புல நாள். அது அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். மனு, பிரம்மா என்னென்ன மனுவில் படைச்சாள், மன்வந்தரங்களெல்லாம் பற்றி சொல்கிறேன்னு சொன்னாள். அப்படி முதல்ல ஏற்பட்ட சிருஷ்டி, இந்த 10 சிருஷ்டியே இந்த அத்தியாயத்தில் சொன்னாள். இப்போது இதை எல்லாத்தையும் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे 10मोऽध्यायः. विदुर उवाच अन्तर्हिते भगवती ब्रह्मालोकपितामहः प्रजाः ससर्जकतिधा दैहिकीर्मानसीर्विभुः ये च मे भगवन् पृष्टाः त्वय्यर्था बहुवित्तमा तान् वदस्व अनुपूर्व्येण चिन्धिनः सर्वसंशयान्. सूत उवाच एवं संचोदितस्तेन क्षत्रा कौशारविर्मुनिः प्रीतः प्रत्याहतान् प्रश्नान् हृदिस्थान् अथ भार्गव. मैत्रेय उवाच विरिञ्चोऽपि तथा चक्रे दिव्यं वर्षशतं तपः
दिव्यं वर्षशतं तपः आत्मन्यात्मानमावेश्य आत्मनि आत्मानमावेश्य आत्मन्यात्मानमावेश्य यथा भगवानजः यथा भगवानजः यथा भगवानजः तद्विलोक्याब्जसम्भूतः 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 वायुना यदधिष्ठितः वायुना यदधिष्ठितः वायुना यदधिष्ठितः पद्ममम्भश्च तत्काल पद्ममम्भश्च तत्काल पद्ममम्भश्च तत्काल कृतवीर्येण कम्पितं कृतवीर्येण कम्पितं कृतवीर्येण कम्पितं तपसा ह्येधमानेन तपसा ह्येधमानेन तपसा ह्येधमानेन विद्यया चात्मसंस्थया विद्यया चात्मसंस्थया विद्यया चात्मसंस्थया विवृद्धविज्ञानबलः 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 न्यपाद्वायुं सहाम्भसा न्यपाद्वायुं सहाम्भसा न्यपाद्वायुं सहाम्भसा तद्विलोक्य वियद्व्यापी तद्विलोक्य वियद्व्यापी तद्विलोक्य वियद्व्यापी पुष्करं यदधिष्ठितं पुष्करं यदधिष्ठितं पुष्करं यदधिष्ठितम् अनेन लोकान् प्राग्लीनान् अनेन लोकान् प्राग्लीनान् अनेन लोकान् प्राग्लीनान् कल्पितास्मीति अचिन्तयत् कल्पितास्मीत्यचिन्तयत् कल्पितास्मीत्यचिन्तयत् पद्मकोशं तदाविश्य पद्मकोशं तदाविश्य पद्मकोशं तदाविश्य भगवत्कर्मचोदितः 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 एकं व्यभाङ्क्षीदुरुधा एकं व्यभाङ्क्षीदुरुधा एकं व्यभाङ्क्षीदुरुधा त्रिधा भाव्यं द्विसप्तधा त्रिधा भाव्यं द्विसप्तधा त्रिधा भाव्यं द्विसप्तधा एतावान् जीवलोकस्य एतावान् जीवलोकस्य एतावान् जीवलोकस्य संस्थाभेदः समाहृतः संस्थाभेदः समाहृतः संस्थाभेदः समाहृतः धर्मस्य ह्यनिमित्तस्य धर्मस्य ह्यनिमित्तस्य धर्मस्य ह्यनिमित्तस्य विपाकः परमेष्ठ्यसौ विपाकः परमेष्ठ्यसौ विपाकः परमेष्ठ्यसौ विदुरौवाच 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 यथार्थ बहुरूपस्य यथार्थ बहुरूपस्य यथार्थ बहुरूपस्य हरेः अद्भुतकर्मणः हरेरद्भुतकर्मणः हरेः अद्भुतकर्मणः कालाख्यं लक्षणं ब्रह्मन् कालाख्यं लक्षणं ब्रह्मन् कालाख्यं लक्षणं ब्रह्मन्
யதா வர்ணய நः பிரபோ யதா வர்ணய நः பிரபோ யதா வர்ணய நः பிரபோ. மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச குணம் வ்யதிகராகாரः குணம் வ்யதிகராகாரः குணம் வ்யதிகராகாரः நிர்விசேஷோ பிரதிஷ்டிதः நிர்விசேஷः அப்பிரதிஷ்டிதः நிர்விசேஷோ பிரதிஷ்டிதः புருஷஸ்ததுபாதானம் புருஷஸ்ததுபாதானம் புருஷः ததுபாதானம் ஆத்மானம் லீலயா ஸ்ருஜத் ஆத்மானம் லீலயா ஸ்ருஜத் ஆத்மானம் லீலயா ஸ்ருஜத். விஸ்வம் வை பிரம்மதன்மாத்ரம் விஸ்வம் வை பிரம்மதன்மாத்ரம் விஸ்வம் வை பிரம்மதன்மாத்ரம் சம்ஸ்திதம் விஷ்ணுமாயயா சம்ஸ்திதம் விஷ்ணுமாயயா சம்ஸ்திதம் விஷ்ணுமாயயா ஈஸ்வரேண பரிச்சின்னம் ஈஸ்வரேண பரிச்சின்னம் ஈஸ்வரேண பரிச்சின்னம் காலேனாவ்யக்தமூர்த்தினா காலேனாவ்யக்தமூர்த்தினா காலேன அவ்யக்தமூர்த்தினா யதேதானீம் ததாக்ரே ச யதேதானீம் ததாக்ரே ச யதேதானீம் ததாக்ரே ச பச்சாத் அபி ஏததீத்ருஷம் பச்சாதப்யேததீத்ருஷம் பச்சாதப்யேததீத்ருஷம். இப்படியே தான் முன்னாடி இருந்தது, இப்படியே தான் இருக்க போகிறது, இனிமேயும் இப்படியே தான் இருந்துகிட்டே இருக்க போகிறது நாள். அதான் இந்த விஸ்வம் இருக்கே, அது என்னமோ T=0 உண்டாகலை, இப்படியே எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்க போகிறது நாள். அப்படி நம்மளும் எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்க போகிறோம். ஏன்னா விஸ்வத்துக்குள்ளே நம்ம மாட்டின்னு இருக்கோம். இந்த விஸ்வத்தை விட்டு எங்கே போக முடியும் நம்மளால்? அதனால் நம்ம ஆத்மாவான நம்மளாம் இருக்குமே, அழிவே கிடையாது, இருந்துகிட்டே தான் இருக்க போகிறோம். மேபி டெம்பரர்லி இந்த ஆத்மாவை சுத்தீவரில் இருக்கப்பட்ட தேகம் இருக்கே, அது வேணால் வெவ்வேறையாக மாறலாமே இருக்கும் தவிர, இந்த விஸ்வம் பூரா இருந்துகிட்டே இருக்க போகிறது. விஸ்வத்துக்குள்ளே இருக்கப்பட்ட சிருஷ்டிகள் பிரம்மாலேருந்து எல்லாம் அந்த பரம்பொருளுக்குள்ளே இருக்குது, அது அப்படியே இருக்க போகிறது நாள். சர்கோ நவவிதஸ்தஸ்ய சர்கோ நவவிதஸ்தஸ்ய சர்கோ நவவிதஸ்தஸ்ய பிராக்ருதோ வைக்ருதஸ்து யஹ பிராக்ருதோ வைக்ருதஸ்து யஹ பிராக்ருதோ வைக்ருதஸ்து யஹ காலத்ரவ்யகுணைரஸ்ய 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 த்ரிவிதா பிரதிசங்கிரமः த்ரிவித பிரதிசங்கிரமः த்ரிவிதா பிரதிசங்கிரமः ஆத்யஸ்து மஹதः சர்கः ஆத்யஸ்து மஹதः சர்கः குணவைஷம்யமாத்மனः. இந்த குணவைஷம்யம், இந்த 3 குணங்களுடைய சேர்க்கையினால் மாறுபட்டு மாறுபட்டு சேர்க்கையினால் ஒன்று ஜாஸ்தியாக ஒன்று குறைச்சலாம் இப்படிலாம் இருக்கிறதுனால ஆத்யஸ்து மஹதः மகத்தத்துவம் ஏற்பட்டது. திருப்பி திருப்பி இது எத்தனை தடவை சொல்லியாச்சு, முதல்ல ஸ்கந்தத்துலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ தடவை கேட்டுவிட்டோம் நம்ம. ஏன்னா நல்ல ஒரு குருவானவன் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா, திருப்பி திருப்பி அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை திருப்பி திருப்பி வாத்தியார் சொல்லிகிட்டே இருந்தால் தூக்கத்தில் எழுந்திருந்தால் கூட அவனால் சால்வ் பண்ண முடியும் ஈக்குவேஷன். அப்படி சொல்லி கொடுத்துருவார். அந்த மாதிரி எல்லோரும் இந்த அதை திருப்பி திருப்பி சொல்கிறாள். குருவாக இருக்கப்பட்டோம் அப்படி சொல்லணும். அதே மாதிரி நம்மளும் திருப்பி திருப்பி வாசிண்டே இருக்கணும். வாசிண்டே இருந்தால் தான் நம்ம மண்டைக்குள்ளே ஏறும். ஆத்யஸ்து மஹதः சர்கः ஆத்யஸ்து மஹதः சர்கः ஆத்யஸ்து மஹதः சர்கः குணவைஷம்யமாத்மனः குணவைஷம்யமாத்மனः
குணவைஷம்யமாத்மனः குணவைஷம்யமாத்மனः द्वितीयस्तु अहमो यत्र द्वितीयस्त्वहमो यत्र द्वितीयस्त्वहमो यत्र द्रव्यज्ञानक्रियोदयः 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 திரவியம் வேணும், மெட்டீரியல், ஞானம் வேணும், அதுக்குள்ள இன்டலெக்ட் வேணும், கிரியை வேணும். இது ரெண்டையும் வச்சுட்டு செய்யறதுக்குள்ள சக்தி வேணும். இந்த மூணையும் சேர்த்து தான் சிருஷ்டி ஏற்படுறது. பூதசர்கஸ்திருதீயஸ்து 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 தன்மாத்ரோ திரவியசக்திமான் தன்மாத்ரோ திரவியசக்திமான் தன்மாத்ரோ திரவியசக்திமான் चतुर्थ ऐन्द्रियः सर्गः चतुर्थः ऐन्द्रियः सर्गः चतुर्थ ऐन्द्रियः सर्गः यस्तु ज्ञानक्रियात्मकः यस्तु ज्ञानक्रियात्मकः यस्तु ज्ञानक्रियात्मकः वैकारिको देवसर्गः वैकारिकः देवसर्गः वैकारिको देवसर्गः पंचमो यन्मयं मनः पंचमो यन्मयं मनः. ரெண்டு சமயம் தேவசர்கா சொல்லியிருக்காள். தேவால இப்போ ஒரு தடவை சொன்னார், பின்னாடி ஒரு சிருஷ்டியில் 10வது தசமா அப்பவும் தேவதைகளை சொல்ல போகிறாள். ஏன்னா ரெண்டு விதமான தெய்வங்கள் இருக்குது. தேவதைகள்லேயே சுப்பீரியர் டைட்டிஸ், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கப்பட்ட டைட்டிஸ், இவெல்லாம் உண்டு. அது பாகுபாடு உண்டு. அங்கேயும் ஒரு ஹைரார்கி இருக்குது. அந்த ஹைரார்கியை அனுசரணை பண்ணி இப்போ ஒரு தடவை 5வது கிரியேஷன், அதை கண்ட்ரோலிங் டைட்டிஸ் சொன்னாலே அதை சிருஷ்டி பண்ணாள். அந்த கண்ட்ரோலிங் டைட்டில் தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாம் மாட்டிக்கிறாள். அந்த தெய்வங்கள்லாம் அதான் அந்த 5வது சிருஷ்டி. வைகாரிகோ தேவசர்கः பஞ்சமோ யன்மயம் மனः पंचमो यन्मयं मनः पंचमो यन्मयं मनः षष्ठस्तु तमसः सर्गः षष्ठस्तु तमसः सर्गः षष्ठस्तु तमसः सर्गः यस्त्वबुद्धिकृतः प्रभोः यस्तु अबुद्धिकृतः प्रभोः यस्त्वबुद्धिकृतः प्रभोः षडिमे प्राकृताः सर्गाः. இந்த 6 சிருஷ்டியும் பிராகிருத சிருஷ்டி. षडिमे प्राकृताः सर्गाः षडिमे प्राकृताः सर्गाः वैकृतान् अपि मे शृणु वैकृतान् अपि मे शृणु वैकृतान् अपि मे शृणु. எல்லாம் அந்த தெய்வம் நாராயணங்கிட்டேருந்து மாயை உண்டாகி மாயையிலேருந்து இந்த பிராகிருத சிருஷ்டி, வைக்கிருத சிருஷ்டி எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதுதான் அம்பாளுடைய அம்மா முதல்ல சொல்கிறதே பிரகிருதியும் விகிருத்தியும் வித்யான்னு பிரகிருத்தியை நம விகிருத்தியை நமான்னு சொல்கிறோமே. இதுதான் பிராகிருத சிருஷ்டியை பண்ண அம்பாள், வைக்கிருத சிருஷ்டியை பண்ண அம்பாள் எல்லாம் அவள் தான் மகாலட்சுமி. ரஜோபாஜோ பகவதः ரஜோபாஜோ பகவதः ரஜோபாஜோ பகவதः ரஜோபாஜோ பகவதः लीलेयं हरिमेधसः लीलेयं हरिमेधसः लीलेयं हरिमेधसः. सप्तमो मुख्यसर्गस्तु सप्तमो मुख्यसर्गस्तु सप्तमो मुख्यसर्गस्तु षड्विधः तस्थुषां चयः षड्विधस्तस्थुषां चयः षड्विधः तस्थुषां चयः षड्विधस्तस्थुषां चयः. वनस्पत्योषधिलता वनस्पति ओषधिलता वनस्पत्योषधिलता वनस्पति ओषधिलता वनस्पति ओषधिलता त्वक्सारा विरुधोद्रुमाः त्वक्सारा विरुधोद्रुमाः
त्वक्सारा विरुदोद्रुमाः उत्स्रोतसः तमः प्रायाः उत्स्रोतसः तमः प्रायाः उत्स्रोतसः तमः प्रायाः उत्स्रोतसः तमः प्रायाः अन्तःस्पर्शा विशेषिणः अन्तःस्पर्शाः विशेषिणः अन्तःस्पर्शा विशेषिणः तिरश्चामष्टमः सर्गः तिरश्चामष्टमः सर्गः तिरश्चामष्टमः सर्गः सोऽष्टाविंशद्विधो मतः सोऽष्टाविंशद्विधो मतः सोऽष्टाविंशद्विधो मतः अविदो भूरितमसः अविदो भूरितमसः अविदः भूरितमसः घ्राणज्ञाः हृद्यवेदिनः घ्राणज्ञा हृद्यवेदिनः घ्राणज्ञा हृद्यवेदिनः गौरजो महिषकृष्णः गौरजो महिषकृष्णः गौः अजः महिषकृष्णः सुकरो गवयो रुरुः सुकरो गवयो रुरुः सुकरो गवयो रुरुः द्विषफाः पशवश्चेमे द्विषफाः पशवश्चेमे द्विषफाः पशवश्चेमे द्विषफाः पशवश्चेमे अविरुष्ट्रश्च सत्तमा अविरुष्ट्रश्च सत्तमा अविरुष्ट्रश्च सत्तमा खरोऽश्वोऽश्वतरो गौरः खरोऽश्वोऽश्वतरो गौरः खरोऽश्वोऽश्वतरो गौरः शरभश्चमरी तथा शरभः चमरी तथा शरभश्चमरी तथा एते चैकशफाक्षत्तः एते चैकशफाक्षत्तः एते चैकशफाक्षत्तः शृणु पञ्चनखान् पशून् शृणु पञ्चनखान् पशून् शृणु पञ्चनखान् पशून् श्वासृगाळः वृको व्याघ्रः श्वासृगाळो वृको व्याघ्रो श्वासृगाळो वृको व्याघ्रो मार्जारशशशल्लकौ मार्जारः शशशल्लकौ मार्जारः शशशल्लकौ सिंहः कपिः गजकूर्मः सिंहः कपिर्गजकूर्मो सिंहः कपिर्गजकूर्मः सिंहः कपिर्गजकूर्मः गोधा च मकरादयः गोधा च मकरादयः गोधा च मकरादयः कङ्कगृध्रबकश्येन 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 भासभल्लूकबर्हिणः 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 हंससारसचक्राह्व 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 काकोलूकादयस्खगाः काकोलूकादयः खगाः काकोलूकादयः खगाः काकोलूकादयः खगाः अर्वाक् स्रोतस्तु नवमः अर्वाक् स्रोतस्तु नवमः अर्वाक् स्रोतस्तु नवमः क्षत्तरेकविधो नृणां क्षत्तरेकविधो नृणां क्षत्तः एकविधो नृणां क्षत्त एकविधो नृणां रजोधिकाः कर्मपराः रजोधिकाः कर्मपराः रजोधिकाः कर्मपराः दुःखे च
சுகமானினः துக்கே ச சுகமானினः துக்கே ச சுகமானினः. எப்போ பார்த்தாலும் நம்மளை சுற்றி துக்கம் வந்தால் கூட சந்தோஷம் சந்தோஷம்னு நினச்சினா அசடாக இருக்கப்பட்டவாள். வேறு ஒன்றும் இல்லை, அதான் மனுஷியாள். எது நல்லது பண்ணணுமோ அதை பண்ணாமல் கெடுதலை பண்ணின்னு இருக்கப்பட்டவாள். அவளுக்கு பகவானுடைய ஈஸ்வர அனுகிரகத்தினால நல்லது தோணணும். வைக்கிருதாஸ்திரய ஏவைத்தே வைக்கிருதாஸ்திரய ஏவைத்தே வைக்கிருதாஸ்திரய ஏவைத்தே தேவசர்கஸ்ச சத்தமா தேவசர்கஸ்ச சத்தம தேவசர்கஸ்ச சத்தம வைகாரிகஸ்து யः ப்ரோக்தः வைகாரிகஸ்து யः ப்ரோக்தः வைகாரிகஸ்து யः ப்ரோக்தः கௌமாரஸ்து உபயாத்மகः கௌமாரः து உபயாத்மகः கௌமாரஸ்து உபயாத்மகः. சனத்குமாராதிகளை சொல்கிறாள். 4 சனத்குமாராள், 4 குமாராள். அவா சனகாதிகள். அவள் மனுஷ ரூபத்தில் இருந்தாலும் ரிஷி மாதிரி உட்கார்ந்துருப்பாள். அவள் குமாராள். எப்போதும் சின்ன குழந்தைகள் மாதிரி இருந்துருப்பாள். அவள் சனத்குமாராள். குமாராக சனகாதிகள். தேவசர்கஷ்சாஷ்டவிதோ 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 தேவசர்கஷ்சாஷ்டவிதः விபுதாः பிதரோ சுராः விபுதாः பிதரோ சுராः விபுதாः பிதரோ சுராः கந்தர்வாப்சரசः சித்தாः கந்தர்வாப்சரசः சித்தாः கந்தர்வாப்சரசः சித்தாः யக்ஷரக்ஷாம்சி சாரணாः யக்ஷரக்ஷாம்சி சாரணாः யக்ஷரக்ஷாம்சி சாரணாः பூதப்ரேதபிசாசாश्च 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 வித்யாத்ராः கின்னராதயः வித்யாத்ராः கின்னராதயः வித்யாத்ராः கின்னராதயः தசைதே விதுராख्याताः தசைதே விதுராख्याताः தசைதே விதுராख्याताः சர்காஸ்தே விஸ்வஸ்ருக்ருதாः சர்காஸ்தே விஸ்வஸ்ருக்ருதாः சர்காஸ்தே விஸ்வஸ்ருக்ருதாः அतः परं प्रवक्ष्यामि अतः परं प्रवक्ष्यामि अतः परं प्रवक्ष्यामि वंशान् मन्वन्तराणि च वंशान् मन्वन्तराणि च एवं रजः प्लुतः स्रष्टा एवं रजः प्लुतः स्रष्टा एवं रजः प्लुतः स्रष्टा कल्पादिषु आत्मभूर्हरिः कल्पादिष्वात्मभूर्हरिः कल्पादिष्वात्मभूर्हरिः सृजति अमोघसङ्कल्प सृजत्यमोघसङ्कल्प सृजत्यमोघसङ्कल्प आत्मैवात्मानमात्मना आत्मैवात्मानमात्मना. ओम श्री हरे नमः. इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे दशमोऽध्यायः. श्री हरे நமः. இந்த அத்தியாயத்துக்கு சிருஷ்டி வர்ணனம்னு பேர்பட்ட வசத்தியான அவதாரம். அதில் கடைசியில் சொன்னார், சிருஜதி அமோக சங்கல்ப ஆத்மைவாத்மானமாத்மனா. ஆத்மைவ ஆத்மானம் ஆத்மனால் நாள். தன்னையே தானே தன்னாலேயே சிருஷ்டிச்சுக்கலாம். ஏன்னா பகவான் தான் கரணம், காரணம், கர்த்தா. பண்ணுறவரும் அவர் தான். இஸ் ஆல்சோ த காஸ், காரணம். அதை பண்ணுறவர் கர்த்தாவும் அவர் தான், காரணமும் அவர் தான். இஸ் சோர்ஸ், எல்லாமே அவர் தான்.
பண்ணின விஷயமும் அவர் தான். கரணம்னா எது பண்ணினாரோ இந்த சிருஷ்டி இருக்கே, இந்த சிருஷ்டியும் அவர் தான். இந்த வெரி சிருஷ்டி சிம்சல். அதனால தான் விஸ்வஸ்மை நமஹான்னு சொல்கிறோம். இந்த விஸ்வமே சுவாமி தான். அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கரணம், காரணம், கர்த்தா அப்படின்னு 3 நாமா உண்டு அவருக்கு. ஹரியினுடைய நாமாக்கு பேர். அதுதான் இந்த கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறாள். சிருஜதி அமோக சங்கல்ப ஆத்மைவாத்மானமாத்மனா. ஆத்மா ஏவ ஆத்மானம் ஆத்மனா சிருஜதி என்ன அர்த்தம். அவரையே உண்டாக்கிக்கிறார். அந்த அவர் எதுவோ அதான் விஸ்வம். அந்த விஸ்வத்துக்குள்ளே அடங்கின நாமும் அவர் தான். வி cannot be separate from them. we are not different from him. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்தனை பாடுபடுறோம். அது ரொம்ப சுலபங்கிறார் ரமண மகர்ஷிகள்னால், ரொம்ப சுலபங்கிறாள். ஆனால் நமக்கு புரிய மாட்டேங்கிறது. அதுக்கு தான் நல்ல சாதுக்கள்கிட்ட போய் இருந்துகிட்டே இருந்தோம்னா நடக்கும். பகவான் ஈஸ்வரானுகிரகம் வரணும். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இந்த ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் இப்பொழுது இந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களை எல்லாம் சேர்த்து ஒரு தடவை சொல்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे दशमोऽध्यायः. विदुर उवाच अन्तर्हिते भगवती ब्रह्मालोकपितामहः प्रजाः ससर्ज कतिधा दैहिकीर्मानसीर्विभुः ये च मे भगवन् पृष्टाः त्वय्यर्था बहुवित्तम तान् वदस्वानुपूर्व्येण चिन्धि नः सर्वसंशयान्. सूत उवाच एवं सञ्चोदितस्तेन क्षत्रा कौशारविर्मुनिः प्रीतः प्रत्यागतान् प्रश्नान् हृदिस्थान् अथ भार्गव. मैत्रेय उवाच विरिञ्चोऽपि तथा चक्रे दिव्यं वर्षशतं तपः आत्मन्यात्मानमावेश्य यथा भगवानजः तद्विलोक्याब्जसम्भूतः वायुना यदधिष्ठितः पद्ममम्भश्च तत्काल कृतवीर्येण कम्पितं तपसा खेदमानेन विद्यया चात्मसंस्थया विवृद्धविज्ञानबलः न्यपाद्वायुं सहाम्भसा तद्विलोक्य व्यद्व्यापी पुष्करं यदधिष्ठितम् अनेन लोकान् प्राग्लीनान् कल्पितास्मीत्यचिन्तयत् पद्मकोशं तदाविश्य भगवत्कर्मचोदितः एकं यभाङ्क्षीदुरुधा त्रिधा भाव्यं द्विसप्तधा एतावाञ्जीवलोकस्य संस्थाभेदः समाहृतः धर्मस्य ह्यनिमित्तस्य विपाकः परमेष्ठ्यसौ. विदुर उवाच यथार्थ बहुरूपस्य हरेरद्भुतकर्मणः कालाख्यं लक्षणं ब्रह्मन् यथा वर्णयनः प्रभो. मैत्रेय उवाच गुणं व्यतिकराकारः निर्विशेषो प्रतिष्ठितः पुरुषस्तदुपादानम् आत्मानं लीलया सृजते विश्वं वै ब्रह्मतन्मात्रं संस्थितं विष्णुमायया ईश्वरेण परिच्छिन्नं कालेनाव्यक्तमूर्तिना यथेदानीं तथाग्रे च पश्चादप्येतदीदृशं सर्गो नवविधस्तस्य प्राकृतो वैकृतस्तु यः कालद्रव्यगुणैरस्य त्रिविधः प्रतिसङ्क्रमः आद्यस्तु महतः सर्गो गुणवैषम्यमात्मनः
द्वितीयस्त्वहमो यत्र द्रव्यज्ञानक्रियोदयः भूतसर्गस्तृतीयस्तु तन्मात्रो द्रव्यशक्तिमान् चतुर्थ ऐन्द्रियसर्गः यस्तु ज्ञानक्रियात्मकः वैकारिको देवसर्गः पञ्चमो यन्मयं मनः षष्ठस्तु तमसः सर्गः यस्तु अबुद्धिकृतप्रभोः षडिमे प्राकृताः सर्गाः वैकृतानपि मे शृणु रजो बाजो भगवतो लीलेयं हरिमेधसः सप्तमो मुख्यसर्गस्तु षड्विधस्तस्थुषां चयः वनस्पत्योषधिलता त्वक्सारा विरुधोद्रुमाः उत्स्रोतस तमः प्रायाः अन्तःस्पर्शा विशेषिणः तिरश्चामष्टमः सर्गः सोऽष्टाविंशद्विधो मतः अविदो भूरितमसः घ्राणज्ञा हृद्यवेदिनः गौरजो महिषकृष्णः सुकरो गवयो रुरुः द्विषफाः पशवश्चेमे अविरुष्ट्रश्च सत्तमा खरोऽश्वोऽश्वतरो गौरः शरभश्च मरी तथा एते चैकशफाक्षत्तः शृणु पञ्चनखान् पशून् श्वासृगाळो वृको व्याघ्रो मार्जारः शशशल्लकौ सिंहः कपिर्गजः कूर्मः गोधा च मकरादयः कङ्कगृध्र बकश्येन भासभल्लूकबर्हिणः हंससारसचक्राह्व काकालूकादयः खगाः अर्वाक्स्रोतस्तु नवमः क्षत्तरेकविधो नृणां रजोऽधिकाः कर्मपराः दुःखे च सुखमानिनः वैकृतास्त्रय एवैते देवसर्गश्च सत्तमा वैकारिकस्तु यः प्रोक्तः कौमारस्तु भयात्मकः देवसर्गश्चाष्टविधो विबुधाः पितरोऽसुराः गन्धर्वाप्सरसः सिद्धाः यक्षरक्षांसि चारणाः भूतप्रेतपिशाचाश्च विद्याध्राः किन्नरादयः दशैते विदुराख्याताः सर्गास्ते विश्वसृक्कृताः अतः परं प्रवक्ष्यामि वंशान् मन्वन्तराणि च एवं रजः प्लुतः स्रष्टा कल्पादिषु आत्मभूर्हरिः सृजति अमोघसङ्कल्प आत्मैवात्मानमात्मना ॐ श्रीहरे नमः। ओम इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे दशमोऽध्यायः. சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். அதற்கு முன்பாக என்னுடைய கிருத்தஜத்தையை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். என்னத்தினால கிருத்தஜத்தைன்னா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஐபேட் அனுப்பிச்சாலே அதுக்காக கிருத்தஜத்தை இல்லை, அதுக்கும் கிருத்தஜத்தை தான். ஆனால் அதை விட முக்கியமாக ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் ஒன் திங். ஏன்னா சும்மா உட்காந்துட்டு சன் டிவியோ மண்ணாங்கல் 3 டிவியோ பார்த்துட்டு இல்லாமல் வேஸ்ட் பண்ண இல்லாமல் என்ன தியானம் உட்காந்துட்டு பார்த்துட்டு நியூயார்க் டைம்ஸையும் டான் பாகிஸ்தானில் இருக்கிற டான் மேகசினையும் பார்த்துட்டு இல்லாமல் கொஞ்சம் ஏதோ என்ன பாகவதத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது உற்சாகப்படுத்தி விட்டாலே. அதனால் அட்லாண்டாவுக்கு போயிருந்தபோது அவள் உற்சாகப்படுத்தினாள். நீங்கள் எல்லோரும் என்ன நான் சொல்கிறத நான் ஏதோ உளறது நீங்கள் கேட்டுருக்கேன். நான் உளறினா கூட எதி பிரதிஸ்லோகம் அபத்தவத்தி அப்படின்னாள். பாகவதக்காரா சொன்னாள், பாகவதத்தை மாத்திரம் யார் உளறினாலும் சரி, அது பாகவதம் இல்லையோ, பாகவதத்தினுடைய பெருமை.
அதனால் பகவான் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆத்ம ஞானத்தை கொடுக்கணுங்கிறதா பிரார்த்தனை. ஐ ஆம் வெரி சின்சியர்லி கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் பீயிங் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மோட்டிவேட்டிங் மீ டு ரீட் ஸ்ரீமத் பாகவதம். அதை நான் எப்படி சொல்கிறதுனே தெரில. அதோடு கூட நீங்கள் ஏதோ விளையாட்டு சாமான் மாதிரி எனக்கு இந்த ஐபேடு நானே நினச்சிட்டு இருந்தேன். என் டாட்டர் வாஸ் கம்பெல்லிங் மீ டு ஹேவ் ஐபேட் ஃபார் மை பர்த்டே. அப்போ நான் சொன்னேன், வேண்டாம்மா, அடுத்த வருஷம் வரட்டும், இப்போ வேண்டாம், அடுத்த வருஷம் வரட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன். ஐ ஆல்ரெடி ஹேவ் டு கால் ஹர் அண்ட் டெல் ஹர் நாட் டு பை, இல்லாட்டா இன்னொன்று வாங்கி வைப்படவள். அதனால் நீங்கள் இன்னும் எனக்கு தெரியும் இட்சினி மாதிரி நீங்கள் எனக்கு எது வேணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதை வாங்கி அனுப்பிச்சிருக்கேன். அதனால் ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஹர நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. இப்போது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्य शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः.